தேவராஜ் வர சொன்ன. கையோட கூட்டிட்டு வர சொன்ன. நீயா வரியா இல்ல கூட்டிட்டு போணுமா? கையெடு. எடுக்கலன்னா என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பார்க்கணும் உங்க தேவராஜ் இங்க வர சொல்ல. அம்மாவை ஆஸ்பத்திரி சேர்த்திருக்காங்க. அப்பா கையில காசே இல்ல. உங்ககிட்ட எவ்வளவு பணம்? உங்ககிட்ட ஏடா புடா எவ்வளவு பணம் வச்சிருக்க? இவ்வளவுதானா? ஆமாண்ணே. பத்தாதேடா. ஏய் ஏய் கையில பணம் வச்சிருக்கேன். போய் சொல்லாத. நிஜமா இல்ல. அது இங்கதா. இது எங்க அம்மா. அது கண்ணா வாடா. இந்த குழந்தையோட அம்மா எங்க இருக்காங்க தெரியுமா? ஆஸ்பத்திரி. போனா கொடுக்க முடியாது. தான் உன் வலையில எங்கேயும் போயிடாத. திரும்பி உங்ககிட்ட தான் வரும். கொடு. கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்குறேன். வாடா. எது கழுறீங்க? வெறும் பணம் வச்சுக்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீ இருக்க மாட்டே. தேவராஜன், என்ன தேவை தேவராஜ்? உன் ஆளுங்களை வச்சு என்ன கொண்டுடுவாயில? வர சொல்லு. என் உயிர் போறதுக்கு முன்னால இங்க 10 உயிர் போகும். நியாயம் ஒண்ணு இருக்கு. உன் ரமணா என்ன செஞ்சான்னு கேளு. என்ன செஞ்சான்? வந்துலோ அது கேட்காம மிரட்டாத. ரமணா என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனா 10 வருஷமா என் கூட இருந்திருக்கான். அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வரல, இந்த சூடியா இருக்க மாட்டான். Take
வேண்டாம், நான் இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. தொலைஞ்சு போயிடுத்து நான் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டேன். இது அவங்களுக்கே கொடுத்துருங்களேன், அந்த பொண்ணோட அம்மாவுக்கு. உன் பேர் என்ன? சுப்பு, சுப்புலட்சுமி. இதப்பா, ஏதாவது நல்லது பண்ணணும்னா அதை நீயே உன் கையால பண்ணு. புரியுதா? உன் பேர் என்ன? சூர்யா. உங்க அப்பா பேர் என்ன? காது கேட்கல? உன் அப்பா பேர் என்ன? தெரியாது. உன் அம்மா பேர் என்னடா? தெரியாது. அப்பா பேர் தெரியாது, அம்மா பேர் தெரியாது. தெரியாதுடா. கல்யாணி, என்னாச்சு? அர்ஜுன் வரல? இல்ல, பாண்டவபுரத்துல ஊருக்குள்ள சண்டையா போயிருக்க. என் மகனுக்கு எதுவும் ஆகாதில்ல? இதுல கையெழுத்து போடு. உன் பொருள் எல்லாம் சரியா இருக்கா பாரு. நீ போலாம். இந்த ராமோதர வாக்குமூலம் கொடுத்துட்டான். ராஸ்கல் புதுசா இப்ப வந்து ரமண சாவுக்கு நான் தான் காரணம்னு வாக்குமூலம் கொடுத்துட்டான். அவனை தூக்கி உள்ள போடுங்கடா. ஏன்? தேவா,
எதுக்காக நீ வெளியே கொண்டு வந்த? தேவராஜன் பெரிய உத்தமன் இல்லை. ஆனா நியாயம் ஒண்ணு இருக்கு. ரமணா செஞ்ச தப்பு, நீ செஞ்சது நியாயம். என்னால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, மன்னிச்சு. ஒரு பேர் தெரியாத அனாதைனா ஆயுசு முழுக்க ஜெயில கிடந்து செத்திருப்ப. உன் ஆளு உள்ள இருப்ப என்ன வெளியே கொண்டு வந்திருக்க. உனக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும்? நான் உனக்கு என்ன தர முடியும்? எதுவும் வேணாம். என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு, என் உயிர். இதான் சூரிய, வணக்கம். என் தோழன், என் கூட பிறந்தவன், என் தளபதி. தித்தாகிட தருகிட தித்தாகிட தருகிட தித்தாகிட தருகிட தருகிடத்தான் தருகிடத்தான் தித்தாகிட தித்த தருகிட தித்தாகிட தித்த தருகிட தருகிடத்தான் தருகிட தருகிட தருகிடத்தான். இங்க வளையல் கொடுத்துட்டேன். தம்பி தம்பி, என்னம்மா இது, என்ன பண்றீங்க? உன்னாலதான் என் குடும்பம் நல்லா வாழுதுடா. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல உனக்கு தெரியாதுடா, உன்னாலதான் என் குடும்பம் நல்லா வாழுது. நீ நல்லா இருக்கணும்டா. சரி சரி, டே பாட்டி கூட்டு. நீ நல்லா இருக்கணும்டா. ஒரு நிமிஷம், நான் உங்க பேர் என்ன? தளபதி. சூர்யா, இது தேவையாடா? வேண்டாம், விட்டுடு. அது இல்லடா, தேவராஜ் மாதிரி ஒரு ஆள் கூட சேர்றது. தாயே, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? இருக்கு. எனக்கு தேவராஜ் மேல நம்பிக்கை இருக்கு. அது இல்லடா, உன்னை பெத்த தாய் என்னைக்காவது வந்து என் பிள்ளைய இந்த மாதிரி வளர்த்திருக்கேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எப்படி 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 எப்படி? என்ன பெத்த தாய் ஊர் உலகம் எல்லாம் தேடி உன்னை கண்டுபிடிச்சு உன்கிட்ட வந்து என் அருமை பிள்ளைய இப்படி எல்லாம் வளர்த்துட்டியடி அப்படின்னு கேட்க போறா இல்ல? கேப்பா நிச்சயமா கேப்பா. ஏன் கேட்க மாட்டா? வேணும்னா அந்த மகராட்சி போய் கூப்பிட்டா கொஞ்சம் இரு. என்ன பெத்த அம்மா, நீ எங்க இருக்கே? ஓ, என்ன என்ன பாப்பா பேர் என்னம்மா? மீனாட்சி. எங்க போறீங்க?